தமிழ் நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அகத்திக்கீரை அகம் பிளஸ் தீ. அகத்தி அகம் அப்படின்னா உள்ளே, தீ அப்படிங்கிறது வெப்பம். அகத்தி அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த அகத்திக்கீரைக்கு இருக்குது. இந்த அகத்திக்கீரை கசப்புத்தன்மை இருக்கிறதுனால யாரும் அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படி இந்த அகத்திக்கீரையை விரும்பி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குது. இந்த அகத்திக்கீரையை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த அகத்திக்கீரையில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, இது இல்லாம சில தாது உப்புகளும் இதுல இருக்கு. சரி, இதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், இதை யாரெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி பார்க்கலாம். பால் கொடுக்கும் தாய்மார்கள் வாரத்துல ஒரு முறை இந்த அகத்திக்கீரையை சமைச்சு சாப்பிட்டு வரும்போது குழந்தைக்கு தேவையான பால் சுரப்பு அதிகமாகும். இளநரையை போக்குறதுக்கும் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் இந்த அகத்திக்கீரையை பறிச்சுட்டு வந்து அதை நல்லா அரைச்சு உச்சந்தலையில பூசி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வெதுவெதுப்பான தண்ணியில குளிச்சுட்டு வரும்போது உடல் உஷ்ணத்தை நீக்கி இளநரையும் போக்கிடும். தொண்டையில புண்ணு இருந்தது அப்படின்னாலும் சரி, தொண்டை வலி இருக்குதாலும் சரி, அவங்க இந்த அகத்திக்கீரையை பறிச்சுட்டு வந்து பச்சையாவே மென்னு சாப்பிடும் போது சீக்கிரமா தொண்டை வலி சரியாகும். அது மட்டும் இல்ல, தொண்டையில் இருக்கக்கூடிய புண்ணும் ஆற ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வயிற்றுல பூச்சி தொல்லைகள் இருக்கும், அதாவது கீரி பூச்சியோ நாக்கு பூச்சியோ இருந்தது அப்படின்னா இந்த கீரையை வாரத்துல ஒரு முறை சமைச்சு சாப்பிடும் போது வயிற்றுல இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை கொண்டு வெளியேற்றிடும். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த அகத்திக்கீரையை சாப்பிடலாம். இந்த அகத்திக்கீரையை சாப்பிடும் போது ஜீரண சக்தியை அதிகரிக்க செஞ்சு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை நல்ல முறையில செரிமானம் செய்ய உதவி செய்யுது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த அகத்திக்கீரையை சாப்பிடலாம். வாரத்துல ஒரு முறை இந்த அகத்திக்கீரையை சாப்பிடும் போது நாளடைவில் மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாக ஆரம்பிக்கும். கால்களில் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்புகளையும் பாத வெடிப்புகளையும் குணப்படுத்துறதுக்கு இந்த அகத்திக்கீரையை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, அகத்திக்கீரையும் மருதாணிகளையும் சம அளவு எடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சு பித்த வெடிப்பு மீது பூசிட்டு வரும்போது சீக்கிரமா பித்த வெடிப்பு குணமாக ஆரம்பிக்கும். இந்த அகத்திக்கீரையை வாரத்துல ஒரு முறை சாப்பிட்டு வரும்போது பற்களும் எலும்புகளும் பலமாகும். அது மட்டும் இல்ல, வாரத்துல ஒரு முறை இந்த கீரையை சாப்பிட்டு வரும்போது வாய்ப்புண், தொண்டை புண், குடல் இருக்கக்கூடிய புண்களையும் குணப்படுத்திடும். இந்த அகத்திக்கீரையை 10 நாளைக்கு ஒரு முறையோ 15 நாளைக்கு ஒரு முறையோ சாப்பிட்டு வரும்போது மூளை ஆரோக்கியமா இருக்கும், ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும், உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வெளியேற்றி உடலுக்கும் கண்களுக்கும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த அகத்திக்கீரை. சேற்றுப்புண் இருந்தது அப்படின்னா இந்த அகத்திக்கீரையுடைய சாற்றை சேற்றுப்புண் மீது பூசிட்டு வரும்போது சீக்கிரமா சேற்றுப்புண் குணமாக ஆரம்பிக்கும். உடம்புல தேமல் இருந்தது அப்படின்னா இந்த அகத்திக்கீரையோட இலைகளை பறிச்சுட்டு வந்து தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி அதை நல்லா அரைச்சு தேம்பல் இருக்கக்கூடிய பகுதியில பூசிட்டு வரும்போது சீக்கிரமா தேம்பல் மறைய ஆரம்பிக்கும். வயிறு வலிக்கக்கூடிய சமயங்கள்ல இந்த அகத்தி இலைகளை பறிச்சுட்டு வந்து அதை நல்லா அரைச்சு 1 ஸ்பூன் அளவு அதோட சாறு எடுத்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவு தேன் கலந்து சாப்பிடும் போது வயிற்று வலி உடனே குணமாக ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த அகத்திக்கீரைக்கு இருக்கு. இந்த அகத்திக்கீரையை பறிச்சுட்டு வந்து அதோடைய சாறு எடுத்து அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து குடிக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே வாந்தி வரும். அப்படி வாந்தி வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய பித்த நீர்களை வெளியேறிடும். இதனால உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் குறைஞ்சிரும். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் விஷங்களையும் வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த அகத்திக்கீரைக்கு மட்டும்தான் இருக்கு. 10-15 நாளைக்கு ஒரு முறை இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டு வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய விஷங்களையும் கழிவுகளையும் வெளியேற்றி உடம்ப சுத்தமாக்கிடும். சரி, இந்த கீரையை யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இனி இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவா இந்த அகத்திக்கீரையை வாரத்துல ஒரு முறையோ அல்லது 10 நாளைக்கு ஒரு முறையோ 15 நாளைக்கு ஒரு முறையோ சாப்பிடுறதா ரொம்ப நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கீரையை அடிக்கடி சாப்பிடும் போது உடம்புல சில உபாதைகளை ஏற்படுத்திடும். இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா அஜீரண கோளாறு உருவாக்கிடும். அதே மாதிரி வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கீரையை சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததா, நீங்க ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அகத்திக்கீரையை சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த அகத்திக்கீரையை சாப்பிடும் போது அந்த மருந்தோடைய வீரியத்தை குறைச்சிரும். அடுத்ததா, சொறி சிரங்கோ அல்லது தோல் வியாதிகளோ இருக்கிறவங்க இந்த அகத்திக்கீரையை சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அடிக்கடி இந்த கீரையை சாப்பிட்டு இருக்கும் போது ரத்தம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த சோகை வரலாம், அல்லது வயிற்று வலியோ வயிற்று போக்கோ கூட ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த கீரையை வாரத்துல ஒரு முறையோ அல்லது 10-15 நாளைக்கு ஒரு முறையோ சாப்பிடுறதா ரொம்ப நல்லது. இந்த அகத்திக்கீரையை பொரியலாகவோ அல்லது சூப்பாகவோ சமைச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இது இருக்கக்கூடிய கசப்புத்தன்மையை போக்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. பாக்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க. இது யாருக்காவது உபயோகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோக்கள் ரெகுலரா வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். மேலும் இது போல ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.